கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மார்க் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1-12 வாக்கியங்களை கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதமானது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தெய்வம். அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு ஒருவரே செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையை அல்லது இந்த பகுதியை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு நான் கொடுத்த ஒரு தலைப்பென உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஹவ் இஸ் யுவர் ஹார்ட் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள் உருவானது. அவருடைய போதனைகள், செயல்கள் எல்லாம் அங்குள்ள மத தலைவர்களுக்கு முரண்பட்டதாக காணப்பட்டது. ஆகவே ஆண்டவர் மேல் அவர்கள் எரிச்சலும் கோபமடைந்து அவரை ஏதாவது ஒரு வகையிலே அவரை அகப்பட அல்லது அவரை ட்ராப் பண்ண, அவரை சோதிக்க திட்டமிட்டார்கள். இந்த சம்பவமானது ஒரு ஜெப ஆலயத்தில் வருகிறது. அங்கேயும் அந்த பரிசேயர்கள் அல்லது மத தலைவர்கள் பின் செல்கிறார்கள். அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவர்கள் சோதிக்கும்படி வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அதே சமயத்தில் ஓய்வு நாளை குறித்து இப்படி பல பாரம்பரியங்களை குறித்து அவர் மீறினார் என்று குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த அற்புதத்தை எவ்வாறு செய்தார்? 3 குறிப்புகளை சொல்கிறேன். 3 விதமான இருதயங்களை சொல்கிறேன். முதலாவது த ஹார்ட் ஆஃப் பாரசீஸ் என்று சொல்லலாம். அங்கே பாருங்கள், அங்கே மார்க் 3ஆம் அதிகாரம் 1-2 2வது வாக்கியத்திலே அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய திட்டமே அதுதான். அவர்களுடைய அந்த பிரச்சனை என்ன? ஓய்வு நாளிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா என்று சோதிக்க வருகிறார்கள். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? த ஹோலி ஹார்ட் ஆஃப் அவர் சேவியர் என்று சொல்லலாம். அவர் அந்த சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து எழுந்து நில் என்று சொன்னார். எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். அவர் அதை கட்டளையிட்டார். அவர் அந்த வேதபாரர்கள் அல்ல மத தலைவரை பார்த்து கேட்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? விசனப்பட்டார். கோபத்தோடு அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அந்த மனிதனை சுஸ்தமாக்கினார். அவன் முழு விடுதலையோடு அவன் பூரண சுகமானான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் பரிசுத்தமான இருதயம், அன்பின் இருதயம், மனதுருக்கத்தின் இருதயம், மக்களை விடுவிக்கிற இருதயம் உள்ளவராக காணப்படுகிறார். முதல் இருதயத்தை சொன்னேன், கடினப்பட்ட இருதயம். 2வதாக பரிசுத்தமான ஆண்டவரின் இருதயத்தை சொன்னேன். 3வதாக அங்கே இன்னொரு இருதயம் இருக்கிறது. த ஹோப்ஃபுல் ஹார்ட் ஆஃப் த நீடி பீப்புள் என்று சொல்லலாம். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதரை ஆண்டவர் சுகமாக்குறார். இந்த அற்புதத்தை மக்கள் கேட்டபோது என்ன நடந்தது என்றால், அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 1000 பிரசங்கம் சாதிக்கிற வேலையை அங்கு ஒரு அற்புதமானது சாதித்து விடுகிறது என்று ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இவ்வாறு பிரசங்கித்தார். அது உண்மைதானே? இங்கே பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்தார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். தேவையுள்ள ஜனங்கள். அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அவர் வியாதியை சோமாக்கிறவர், அவருக்கு விடுவிக்கிற வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொண்டார்கள்.
அங்கே நீங்கள் இந்த மார்க் 3:1-12 வாக்கியங்களை வாசித்தால் அவர் வியாதியின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் அசுத்தாவிகள் மேல் அதிகாரம் உண்டு என்பதை காண முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடினப்பட்ட இருதயமா, அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் இருந்த பரிசுத்தமான மனதுருக்கம் நிறைந்த அன்பு கூறுகிற அந்த இருதயமா, மற்றவருடைய வேதனைகளை தன் வேதனையாய் பாவிக்கிற அந்த இருதயமா? மூன்றாவதாக, தேவை நிறைந்த மக்கள் உள்ளங்களிலே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். த ஹோப்ஃபுல் ஹார்ட் என்று சொல்லலாம். என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயமானது உண்மையாகவே கடினப்பட்ட இருதயமாய் இராதபடி நம்பிக்கையின் இருதயமாகும் ஆண்டவருடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே எங்கள் இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அநேக சமயங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த செய்தியின் மூலமாய் 3 இருதயங்களை எங்கள் முன்னாலே நிறுத்தினேன். எங்கள் ஆண்டவரின் அந்த இருதய மனப்பான்மையை பெறவும், ஆண்டவரின் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நெருங்கி வரவும் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.